எத்தனை பேர் இதெல்லாம் பார்த்துருப்பீங்க, அனுபவிச்சிருப்பீங்கன்னு தெரியல. அப்போல்லாம் தெருவில் வந்து வீட்டு வாசலில் கைத்துக்கட்டில் இருக்கும். அங்கே வந்துட்டு ராத்திரியானா நமக்கு அப்போல்லாம் ஏசினா என்னென்னே தெரியாது. சீலிங் ஃபேன் கூட நிறைய பேர் வீட்டில் கிடையாது. ஒரு டேபிள் ஃபேன் தான் இருக்கும். அதுவும் வந்துட்டு வரிசையாக ஒரு 4-5 பேர் தூங்குவாங்க ஒரு டேபிள் ஃபேனை வச்சுக்கிட்டு. அந்த நிலா வெளிச்சத்துலேயும் அந்த கொஞ்சமாக அடிக்கிற காற்றுலையுமே வந்துட்டு நல்ல தூக்கம் வரும். கைத்துக்கட்டில் படுத்து தூங்கிடுவோம். இப்போல்லாம் ஏசியில் படுத்து புரண்டா கூட தூக்கம் வர்றது கிடையாது. அப்போல்லாம் கூட்டு குடும்பமாக இருந்தோம். ஒருத்தர் இல்லை அப்படின்னா கூட அந்த குடும்பத்தில் யாராவது கேர் எடுத்துப்பாங்க. அதனால அந்த கைத்துக்கட்டில் படுத்ததும் நல்ல தூக்கம் வந்தது ஏசிலாம் இல்லாமல். இப்போ நம்மளாம் நிறையா பேர் இடத்துல அந்த மாதிரி கிடையாதுல்ல. ஸோ அதனாலே நமக்கு பயம் வருது. நமக்கு ஏதாவது ஆயிடுச்சு அப்படின்ட்டு குடும்பத்தை யார் பார்த்துப்பான்ட்டு அதுலேயே பாதி நாள் தூக்கம் போயிடும். எனக்கு முதல்ல அப்படி இருந்தது ஆரம்பத்தில். அதுக்கப்புறம் போக போக ஜெயிக்கிறதோ தோக்கிறதோ இல்லை வாழ்க்கைன்னா வாழணும். நம்ம வயசான காலம் வரும் இல்லையா, கடைசி காலம். அப்போ வந்துட்டு யோசிச்சு பார்ப்போம், நடந்த நல்லது கெட்டது எல்லாத்தையுமே நம்ம மைண்டுக்கு வரும். அப்போ நம்மளை பற்றி நம்ம யோசிக்கும் போது நான் வாழ்ந்துட்டேன், என் வாழ்க்கை நல்லா நான் வாழ்ந்திருக்கேன், அவ்வளோதான். அவங்களுக்கு அது மட்டும்தான் வந்து மன நிம்மதியாக தரும். ஸோ அவ்வளோ அந்த மாதிரி தான் ஒரு ஸ்டேஜில் அந்த குழப்பம், அந்த ரொம்ப யோசிக்கிறது இது எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணிவிட்டு ஜஸ்ட் லிவ் அப்படிங்கிற மாதிரி வாழ்க்கையை நான் வாட்டு நகர்த்திட்டு போயிட்டே இருந்தோம் வச்சுக்கோங்களேன். நமக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே பெரிய பிரச்சனையாக தெரியாது. நமக்கு ஹேண்டில் பண்ணுறதுக்கு, அதை ஈஸியாக சால்வ் பண்ணுறதுக்கு வழி நம்மளே தேடி கண்டுபிடிச்சிடுவோம். ஸோ இன்றைக்கி சாயந்தரமாக ஒரு ஹக்கா நூடுல்ஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு ரொம்ப நாளைக்கு அப்புறம் இந்த மேகி இந்த ஹக்கா இதெல்லாம் எப்போயாவது மாதத்துக்கு ஒரு நாள் பண்ணுறது தான். ஸோ அது மாதிரி இன்றைக்கி வெஜிடபிள் போட்டு ஹக்கா நூடுல்ஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு அதுவும் பண்ணிவிட்டு இன்றைக்கி ஏசி சர்வீஸ் பண்ணி 1 வருஷம் ஆச்சு, போடவே இல்லை அது. அதனால் சரின்னு ஒரு வாட்டர் வாஷ்க்கு சொல்லியிருந்தேன் இன்றைக்கி 2 ரூம் ஏசியும். அது அப்படியே ஃபுல்லாக வீடெல்லாம் குப்பையாக இருந்தது. அதை வந்து க்ளீன் பண்ணிவிட்டு பெருக்கிட்டு தொடச்சிட்டோம். இன்றைக்கி வெள்ளிக்கிழமை, இனிமேல் தான் விளக்கேற்றணும்.